ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 150 பீன்ஸு, ஒரு கேரட், 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மினிமம்லேயே இருக்கட்டும். பீன்ஸுக்கு அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன். பீன்ஸ் பொரியலுக்கு இந்த காரம் பத்தாது. அதனால் வந்து இப்போ இது கூட ஹேமாஸ் கிச்சனோட இட்லி பொடி சேர்க்க போகிறேன். இட்லி பொடி வந்து இட்லி, தோசை இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பொரியலுக்குமே சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நெருன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதனால் போடும் போது நமக்கு பருப்பூசரி சாப்பிடுவோம்ல, பீன்ஸ் பருப்பூசரி எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை சேர்த்துட்டு இதையும் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தோசைக்கு மேலே இந்த இட்லி பொடி தூவி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி. நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுல. இதுக்கு நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்துலாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி இட்லி பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீன்ஸ் பொரியல் ரெடி. நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இட்லி பொடி போட்டு செய்யும் போது சூப்பராக இருக்குது. அந்த பெருங்காய வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீன்ஸ் பொரியலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி பொடி வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.